கரெக்டா தானே அடிக்கிறோம், சும்மா வெட்டியா தானே பேசுறோம். என்ன நாட்டுக்கு இன்னும் தேவைப்படுறத பேசிக்கிட்டு இருக்கோம், சும்மா சொல்ல வேண்டியதான். என்ன இருக்கு இப்போ? அவைலபிள் ஃபார் 250. கொஞ்சம் சீப் ரேட்டுக்கு போயிருக்கீங்க. அசல் ஃப்ரீயா போவோம். அவன் டெய்லியும் ஃப்ரீயா தான் போய். நான் ஃப்ரீயா போவேன், இவர் போட்டோ எடுத்து கொடுத்த போயிருவேன். ட்ரைபல் பிக்சர் சான்ஸ் கிடைக்கலன்னா அப்படி ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கேன், பார்த்து போட்டு கொடுங்க. இன்னைக்கு கலெக்ஷன் கட்டிடும் நல்லா. போதி தர்மரா மாதிரி இருக்கு. போதி தர்மர். ஓகே, வெல்கம் டு அட்டி அரட்டைகள். எத்தனை வருஷம் ஆச்சு காலேஜ் முடிச்சுக்கிறீங்க? 4 years. ஓகே, காலேஜ் எல்லாம் படிக்கிறாங்க. இப்பதான் பக்கத்து ஸ்கூல்ல +2 ஜாயின் பண்ணிருக்கேன். சொல்லுங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சீங்க? 2016. இன்னொரு ஒரு வருஷம் இருந்தா டிகேட் ஆயிருக்கும். டிகேட் ஆயிடும். இப்போ எல்லாரும் 9 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. நீடா 2021ல முடிச்சியா? நான் ஒரே செட் தான்டா. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்க. நீடா 2017ல காலேஜ் ஜாயின் பண்ணேன். சரி, இப்போ டிகிரி கையில வாங்க. அப்ப நீ முன்னேற வாழ்க்கையில. எனக்கும் 9 வருஷம். ஓகே, ரைட். எப்ப முடிக்கலாம்னு முக்கியம் இல்ல, முடிச்சமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கு? நல்லா போகுதுங்க வாழ்க்கை. தான் போகுது. சரி, ஓகே. அதான் ரொம்ப ஜாலியா பண்ணா சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் கட் அடிக்கிறது, உரண்டை இழுக்கிறது, சண்டை போடுறது, சைட் அடிக்கிறது, லவ் பண்றது, வாவ் வசந்த காலம் அப்படின்னு சுத்திட்டு இருந்த டைம் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது எல்லாம் மண்ணோட மண்ணா தர்சா போனதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே, ஓகேவா இருக்கு வாழ்க்கை. ஓகேவா இருக்கு. இவ்வளவு சோகமா இருக்காரு, ஆனா வீடியோல மட்டும் மோட்டிவேஷன் ஆக்டிங். ஆமா, சொல்லுங்க ரசத், எப்படி இருந்துச்சு காலேஜ் டேஸ்? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? காலேஜ் டேஸ் நல்லா இருந்துச்சு. இன்பமாக இருந்தது ஐயா. அவ்வளவுதான், அவன் காலேஜ் டேஸ் முடிச்சுட்டான். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன பண்ண? காலேஜே போகல, அதோட நல்லா இருந்துச்சு. இல்ல காலேஜ் போனேன், கட் அடிச்சேன், படத்துக்கு போனேன், எல்லாம் பண்ணோம். ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. காலேஜ் இன்ட்ரெஸ்டிங். 2 காலேஜ் 2 கோர்ஸ். ஆமா, டேய் அதுல ஒரு காலேஜ் தான் போனா, இன்னொரு காலேஜ் போகல. காசு கொடுத்து வாங்குனது. அதுக்குதான் 3000 ரூபாய் கொடுத்து டிகிரி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தேன். அப்போ யுவர் காலேஜ் லைஃப். So college days, mechanical engineering. மச்சான் எங்க மச்சான்? So engineering college. ஆமா, நீங்க மட்டும் தான் மெக்கானிக்கல்ல வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சீங்க. நாங்க இல்லையா? பசங்க கெத்து அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்திட்டு ஓடுனது தான். பட் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் சில பல தவறு சில்மிசைக்கல்ல பண்ணி அப்படியே உடல்ல அடிச்சு போடா வெளியே அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன் காலேஜ்ல, செகண்ட் சஸ்பென்ஷனுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் தூக்கிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. கன்வென்ஷன் ஸ்டேட்மென்ட் வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த ஒரு ஃபேஸ் நல்லா இருந்துச்சு. ஈவன் அந்த ஃபைனல் இயர் என்ட்ராப்பையும் நம்ம கைய மண்டையில அத்தனை அரியர் வச்சுட்டோம், நம்ம உட்காந்து கனவு விட்டுட்டு இருக்கோம். செமஸ்டர்ல அத்தனையும் கிளியர் பண்றோம், ஓகே முடிக்கிறோம். டாப் எம்என்சி கம்பெனில போயிட்டு நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஜாயின் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். என்ன கம்பெனிக்குலாம் தெரியாது. இதுக்கு முன்னாடி கம்பெனி வேணும்னு சொன்னீங்க, இப்ப கம்பெனி ஆரம்பிக்கணும். நானே பேசியிருக்கேன். நான் தான் சொன்னேன். 2017ல 12th முடிச்சேன். 12th ஜாப் அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான காலேஜ்ல ஒண்ணு போய் சேர்ந்தேன். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று எடுத்தேன். என்ன சொல்றது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்லுவேன் உனக்கிட்ட? இல்ல நல்லா இருந்துச்சு. நான் ஒரு புத்தகம் வந்துங்க, இது ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது. செகண்ட் இயர்ல என்னமோ அரியர் வச்சிருந்தேன். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் கட்டடிக்க ஆரம்பிச்சேன். திமிரு வந்துருச்சு. திமிரு வந்ததுக்கு அப்புறம் அட்டனன்ஸ் என் கூட நான் எதுல விட்டேன் லெஃப்டின் இப்படி வச்சுட்டு நான் வாக் அவுட் பண்றியா? ஆமா கண்டிப்பா பண்ணிடுறேன். சிரிக்க நான் தயவு செஞ்சு ஜாலியா இருக்கிட்ட. ஒரே நிமிஷம் மியூட் பண்ணி பேசு. நான் உன்னோட மோசமா இருக்கேன். இல்ல ஃபியூச்சர் பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அந்த டைம்ல காலேஜ் முடிச்ச போது என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அதில் ஒரு 6 months என்னமோ அப்படியே ஓடிச்சு.
அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்ல ஜாயின் பண்ணேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது வாட்டுக்கு போச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு காலேஜ்? 6 வருஷம் காலேஜ். காலேஜ் இன்ஜினியரிங்ல ஜாலியா இருந்தேன். அதனாலதான் நீ அடுத்த காலேஜுக்கே போன? அதனால இல்ல. ஐயோ முதல்ல பேச விடியா. இன்ஜினியரிங் ஜாலியா இருந்தேன். ஆனா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு கொஞ்சம், நடுவில் சிலதனமான பிரச்சனைகள். அதனால ஓகே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓகே ஜாலியா இருந்துச்சு. லாக்டவுன் போடுற வரைக்கும் ஜாலியா இருந்துச்சு. லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் லைஃப் வேற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பல வருஷங்களுக்கு அப்புறம் நாங்களே ஒட்டுக்கா இருக்கோம். எங்களுக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் இருந்துச்சு. துபாய் சைக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். கட்டல வேற ஆடிட்டு இருக்காண்டா பாயிண்ட் வருஷத்துல. இன்னைக்கு யார் 250 கொடுத்தா உனக்கு? வாய்ப்பு வந்துட்டு கிடைச்சதுன்னா 250 எப்படியா கூட போயிடுவேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லாஸ்ட் ஃபேஸ்ல இருந்து இன்ஜினியரிங் விட்ட 2 வருஷம் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கெரியர் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். ஓ ஏன்னா ஒரு நல்ல சொன்னால அப்படியே டாப் எம்என்சில பிளேஸ் ஆகணும். சோ அது மாதிரி ஒன் ஆஃப் த டாப் எம்என்சில நல்ல பேக்கேஜ்ல பிளேஸ் ஆனேன். சோ அது கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவன் ஒட்டகம் மேய்ச்சி கஷ்டப்பட்டான் தெரியுமா, அவனோட சாபமோ என்னமோ தெரியல, அந்த 2 வருஷம் நான் விட்டேன் பாத்தீங்களா லாக் பிளேஸ் ஆன சந்தோஷத்துல. அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அஸ்கர் நீ ஐவி போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்னான். அதுக்கு முன்னத்துல வரைக்கும் கேட்டிருந்தேன், ஐயோ ஒரு மயிர் அப்படி இப்படின்னு இருந்தான். ஐவி போயிட்டு வந்து காசு கொடுத்தாட்டு விட்டாங்க. அடுத்த நாளே கூப்பிட்டு அது பிளேஸ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுடா. என்ன அது கிடைச்சிருச்சு, எல்லாமே கிடைச்சிருச்சு. எனக்கு வேணுங்கிறது அந்த மாதிரி, அதாவது எனக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைச்சிருச்சு லைஃப்ல. எனக்கு கெரியர் இது அமைஞ்சிருச்சு. ஓகே நல்ல பேக்கேஜ் நல்ல கம்பெனி போனா ஒரு 2-3 வருஷத்துல நல்லா இருந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தேன். அது காலேஜ் முடியறதுக்கு அந்த 1 மாசத்துக்கு முன்னாடியே செக் வச்சு, தம்பி உனக்கு இதெல்லாம் கிடையாதுப்பா, கம்பெனிக்கு போக முடியல. ஆனா அந்த கம்பெனி ஓப்பனிங் கோயம்புத்தூர் நடக்குதுன்னு சொல்லி போட்டு இன்வைட் பண்ணிருந்தாங்க என்ன. இந்த பொண்ணு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் லவ் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு உனக்கு கிடையாது, ஆனா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு போங்க. சோ நீங்க ஜாலியாடா, ரொம்ப ஜாலியா காலேஜ் லைஃப் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னு தான் சொல்லணும். கம்ப்ளீட்டா சொல்ல போனா எனக்கு இப்பவும் காலேஜ் டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா குறை சொல்றதுக்கு அதுல எதுவுமே இல்லை. நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, கம்ப்ளீட்டா ஜாலியா இருந்துச்சு. என்ன காலேஜ் டேஸ் முடியும் போது ஜாலி எல்லாம் காணாம போச்சு, சோழி முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா காலேஜ்ல இருக்க வரைக்கும் ஜாலியா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இப்பெல்லாம் யோசிக்கும் போது தோணும், அந்த மொமெண்ட்ல இருந்த மாதிரி அந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ண போறோம், காலேஜ் போவோம், பசங்க கூட ஜாலியா பண்ணு எல்லாம் பண்ணுவோம், சாயந்தரம் திரும்பி வருவோம். இது மட்டும் தான் இருக்குமே தவிர நாளைக்கு எக்ஸாம் இருந்தா கூட அதை நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் அதை பத்தி கூட. ஆனா இப்போ யோசிக்கும் போது தான் தெரியுது நம்ம நிறைய யோசிக்கிறோம் அதை பத்தி. நாளைக்கு என்னங்கிறது தான் அதிகமா யோசிக்கிறோம். அப்பெல்லாம் யோசிக்கவே இல்லையா, அந்த மாதிரியா இருந்திருக்கலாம். அதனால எனக்கு அந்த காலேஜ் லைஃப் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஜாலியான காலேஜ் லைஃப். சோ ஏதாவது கனவு கண்டீங்களா? காலேஜ் நான் இப்படி எல்லாம் இருக்க போறேன், கனவு கண்டேன், இப்படி எல்லாம் இருக்க போறேன், இவங்க கூட எல்லாம் இருக்க போறேங்கிறதையும் கனவு கண்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாண்டா, நான் திரும்பி பார்த்தா அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என் கூட இல்லைங்கிறது போது அதனால சொல்ல வந்தேன். ரசல் சொன்ன மாதிரிதான், எங்க போறோம் என்ன பண்ணும் அதெல்லாம் நான் யோசிக்கல, அந்த விஷயம் யோசிக்கல. பட் ஏதோ ஒண்ணு நம்ம பாட்டுக்கு, ஏன்னா அப்போ அந்த மொமெண்ட் அப்போ சொல்ற மாதிரி தான், நாளை என்னங்கிறது யோசிக்கவே இல்லை. ஃபைனல் இயர் வரும்போதுதான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி பூ பூக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபைனல் இயர்ல தான் நடக்குதுங்கும் போது அதையும் என்ஜாய் பண்ணோம். அட் த சேம் டைம் காலேஜ்ல யூஸ்வலா பண்ணிக்கிட்டு இருக்க ரகலைகள் கலாட்டா அதையும் என்ஜாய் பண்ணோம். எல்லாத்தையுமே ஒரே டைம்ல என்ஜாய் பண்ணோம். பட் என்ன கரெக்டா காலேஜ் முடிகிற கடைசி நாள்ல எல்லாமே முடிஞ்சிரும்னு எனக்கு அன்னைக்கு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு காலேஜ் லைஃப் ஃபுல்லா.